அட்லாண்டிக் பெருங்கடல்ல இப்போ ஒரு மிகப்பெரிய சொகுசு கப்பல் மாட்டிட்டு இருக்கு. கடந்த மார்ச் 20ஆம் தேதி அர்ஜென்டினா நாட்டில இருந்து 35 நாள் பயணமாக எம்வி ஹாண்டியஸ் அப்படின்ற ஒரு சொகுசு கப்பல் எக்ஸ்கர்ஷனுக்கு கிளம்பி இருக்கு. கிட்டத்தட்ட 23 நாடுகளை சேர்ந்த 150க்குமான மக்கள் அந்த கப்பல்ல பயணிச்சிருந்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் அந்த கப்பல்ல உள்ள ஒருத்தவருக்கு திடீர்னு முடியாம போயிருந்திருக்கு. அவர் இறந்தும் போயிட்டாரு. சோ உடனடியாக அவருடைய உடலையும் அவருடைய மனைவியும் ஒரு ஐலாண்ட்ல இறக்கி விட்டுருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இறக்கி விட்டாங்க தெரியுமா அந்த மனைவி, அவங்களும் சவுத் ஆப்பிரிக்கால வந்து ஐசியூல அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. அதே நேரத்துல இந்த கப்பல்லையும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் திடீர்னு முடியாம போய் ஐசியூக்கு போயிருக்காரு. ஐயோ என்னடா ஆச்சு, தொடர்ந்து 3 பேருக்கு இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி என்னன்னு பார்க்கும் பொழுதுதான் தெரிஞ்சிருக்கு, இவங்க 3 பேருக்குமே ஹாண்டா வைரஸ் வந்து பரவி இருக்குனே. ஹாண்டா வைரஸ் அப்படின்றது வந்து எலிகள்ல இருந்து மனிதருக்கு பரவுற ஒரு வைரஸ். இது இருக்கும் இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா, குறிப்பாக சிலி மற்றும் அர்ஜென்டினால. எலிகள்ல இருந்து இது மனிதனுக்கு பரவுனாலுமே மனிதன்ல இருந்து மனிதனுக்கு பரவுறதுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டா இருக்கணும். இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு பரவி இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி. இப்படி இருந்தாலுமே இந்த கப்பல் வந்து இப்போ ரிஸ்க் ஃபேக்டரா பார்க்கப்படுறாங்க. ஏன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட இதுக்கு எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற காரணத்தினால அவங்க அட்லாண்டிக் ஓஷன்ல இருக்கிற இடத்துல இருந்து சுத்தி இருக்க நாடுகள் யாருமே அந்த கப்பலை டாக் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா தங்களுடைய நாட்டுக்குள்ளே இந்த வைரஸ் வந்துரும் அப்படின்னு. அதுலயும் குறிப்பாக கேப் வெர்டே அப்படின்ற இடம் பாத்தீங்கன்னா வந்து தயவு செய்து எங்க ஊர் பக்கமே வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. இப்போதைக்கு கப்பல்ல ஒருத்தவர் ஐசியூல இருக்காரு. இன்னும் ஒரு 3 பேருக்கு இந்த வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா ஸ்பெயினுக்கு சொந்தமான கெனரி ஐலாண்ட்ஸ் இதே இடத்துல இருக்கு. அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க கிட்ட நீங்க வந்து டாக் பண்ணிக்கலாம் சொல்லிருக்காங்க. ஆனா அதற்கு சில நிபந்தனைகள் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஹாண்டா வைரஸ்லயே நிறைய ஸ்ட்ரெயின் இருக்கு. அதுல முக்கியமான ஸ்ட்ரெயின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்டஸ் வைரஸ் அப்படின்றது. இந்த ஸ்ட்ரெயின் மட்டும் இருந்தா இந்த வைரஸ் ஈஸியா மனிதர்கள்ட்ட இருந்து மனிதர்களுக்கு தப்பும். சோ இன்னொரு 2020 உலகம் பார்க்க நேரிடும் அப்படின்ற காரணத்தால இது என்னன்னு தெரிய அவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த வைரஸை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு கியூர், எந்த ஒரு ட்ரீட்மெண்ட், எந்த ஒரு வேக்சினுமே கிடையாது. ஆனா பாவம் இப்ப நிறைய மக்கள் இந்த கப்பல்ல மாட்டிட்டு என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காங்க.